போவோம், வேதத்தை எடுத்துக்கொள்வோம். உடைய நோட்ஸையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாள்ல இருந்து நம்ம நேரடியா சுவிசேஷங்களுக்குள்ளாக போகிறோம். எல்லாரும் இன்றைக்கு வந்து சுவிசேஷத்தை முடிப்பாங்க. இயேசு உயிர்த்தெழுந்தாருன்ட்டு நான் உயிர்த்தெழுந்த நாளதிகமா சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் 33 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி இந்த வேத பாடத்திற்கு நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன். இயேசுவின் 33 ஆண்டுகள். முதலாவது நம்ம இந்த சுவிசேஷங்களை குறித்து சிறிதாக அறிந்து கொண்டு நம்ம அந்த வேத வாக்கியங்களுக்குள்ளாக போகிறோம். மொத்தம் 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம். நம்மளுக்கு முதல்ல ஒரு கேள்வி வரணும், எதற்கு 4 சுவிசேஷம்? 4 பேரும் ஒருத்தருடைய கதையை தான் எழுத போறாங்க. ஏன் 4 பேர் எழுதணும்? இப்ப தாவீதின் கதையை வந்து சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுடைய கதையை ஆதியாகம புஸ்தகத்துல வாசிக்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு புத்தகம் இருக்கும் பொழுது ஏன் இயேசுவுக்கு 4 புத்தகம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவது இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது இது பிரத்யேகமாக யூதர்களுக்காக எழுதப்பட்ட சுவிசேஷம். யூத ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம் இந்த மத்தேயின் சுவிசேஷம். இந்த மார்க் சுவிசேஷம் ரோமர்களுக்கு எழுதப்பட்டது. இல்ல பொதுவா சொல்லணும்னா புறஜாதிகளுக்கு எழுதப்பட்ட சுவிசேஷம் இந்த மார்க் எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் கிரேக்கர்களுக்காக எழுதப்பட்டது. கிரேக்க பாஷை பேசுகிறவர்களுக்காக எழுதப்பட்ட, இல்ல கிரேக்க மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம் லூக்கா எழுதின சுவிசேஷம். அதனாலதான் லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா தியோபிலஸ் அப்படின்றவருக்காக தான் லூக்கா என்ன பண்ணியிருப்பாரு, இந்த லூக்கா சுவிசேஷத்தை எழுதியிருப்பார். சுவிசேஷமும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் தியோபிலஸ் அப்படின்றவருக்காக எழுதியிருப்பார். தியோபிலஸ் வந்து ஒரு கிரேக்க அதிகாரி, மேல் அதிகாரி, ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கிற ஒரு அதிகாரி. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் வந்து குறிப்பிட்ட ஒருவர்களுக்காக எழுதப்பட்டது கிடையாது. இது உலகத்தில் யார் வேணுமானாலும் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு எழுதப்பட்டதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம். இந்த 4 சுவிசேஷத்துல முதல் எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க் எழுதின சுவிசேஷம். ஏன் மார்க் முதலாவது எழுதுறாரு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இது யாருக்காக எழுதப்பட்டது? ரோமர்களுக்காக எழுதப்பட்டது. பேதுரு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சேர்ந்து பெந்தேகோஸ்தே நாளில கூடி இருக்கும் பொழுது அவர்கள் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவங்க என்ன பண்ணுகிறாங்க, எழுந்து பேதுரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க இருந்த சுற்றுவட்டாரத்துல அதிகமானவர்கள் யாரா இருந்தாங்கன்னா, ஒன்று யூத குலத்தார்கள் இருந்தாங்க, இன்னொன்று ரோமர்கள் இருந்தாங்க. அதனால ரட்சிப்பு யூதர்களுக்கும் போச்சு, அதே சமயத்துல யாருக்கும் போச்சு, ரோமர்களுக்கும் போச்சு. இப்ப ரோமர்களுக்கு கிறிஸ்துவை பத்தி முழுமையா தெரியாது. அவங்க அவ்வளவா அவரை வந்து ஒரு பொருட்டா என்ன, இயேசுவை சிலுவையில அறையணும்ன்றது கூட யாருடைய நோக்கமா தான் இருந்துச்சுன்னா யூதர்களுடைய நோக்கமா தான் இருந்துச்சே தவிர்த்து ரோமர்கள் அதை பெரிதா கண்டுகொள்ளவே இல்லை. ஏன்னா இவர் ராஜாவானா பிரச்சனை யாருக்கு தான்? ரோமர்களுக்கு தான். ஏன்னா ரோம ஆட்சி தானே இருக்கு. ஆனாலும் அவங்க அதை பெருசா பார்க்காதது காரணம், இயேசு அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யல, மனிதர்களை சுகமாக்கினார், அற்புதம் செய்கிறவராய் சுற்றி தெரிந்தாரே தவிர்த்து யாருக்கும் இந்த பாவ மன்னிப்பு இதை பத்தின அந்த இதெல்லாம் இல்லைன்றதுனால மார்க்கு அவசரமாக இந்த சுவிசேஷம் ஜனங்களிடத்துல போகணுன்றதுக்காக எழுதின சுவிசேஷம் தான் மார்க். இந்த மார்க் சுவிசேஷம் எழுதப்பட்ட பின்பு எழுதப்பட்ட சுவிசேஷம் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம். இப்போ புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவை குறித்த ஒரு சுவிசேஷத்தை கொடுத்தாச்சு. ஆனா சொந்த ஜனம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கு, மறுதளிக்குது. அப்படின்றதுனால கிறிஸ்து யார், இவர் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அப்படின்றத நிரூபிக்கணும்ன்றதுக்காக மத்தேயு ஒரு சுவிசேஷத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அதனாலதான் நீங்க மத்தேயு சுவிசேஷத்தை போய் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்க தரிசனங்களை மேற்கோள் காட்டி, ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக, மீகா தீர்க்கதரிசினால், எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இது நடந்தது அப்படின்னு எழுதிட்டு வருவார். ஏன்னா யூதர்கள் இதை வாசிக்கும் பொழுது அவங்களுடைய ஜபாலயங்கள் அவங்க கேட்ட வசனம் நிறைவேறினதை பார்க்கிறாங்க. இப்போ இது இங்க எழுதி இருக்கு, ஆமா இப்படி நடந்துச்சுல்ல, அப்ப இவர்தான் மேசியா அப்படின்ற ஒரு புரிதல் வரணும்ன்றதுக்காக மத்தேயு இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறார். மூன்றாவதாக எழுதப்பட்ட சுவிசேஷம் லூக்கா
போன்ற அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்க, வெளி நாடுகளுக்கு போய் சுவிசேஷங்களை அறிவிக்கிறாங்க. அங்க பரவுது, கிறிஸ்துவம் பரவுது. ஆனா கிறிஸ்துவை குறித்ததான ஒரு முழுமையான அறிவு யாருக்கும் கிடையாது. ஏன்னா அங்க போய் என்ன சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஒரு இருதயத்துல விசுவாசிச்சுன்னா உனக்கு பாவ மன்னிப்பு வரும், நீ பாவம் மன்னிக்கப்பட்டா நீ பரலோகத்திற்கு நீ போவ, இப்படின்ற இந்த பொதுவான ஒரு சுவிசேஷம் தான் எல்லா இடத்துலயும் பரவப்படுதே தவிர்த்து இதன் மூலமா என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு யார் தெரியுமா, இயேசு யார் தெரியுமா அப்படின்னு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சதுனால லூக்கா என்ன பண்ணுகிறாரு, திட்டமாய் விசாரித்து எல்லா இடத்துலயும் போய் ஒவ்வொரு சீஷர்களையா கூப்பிட்டு அவங்க வாழ்க்கையில என்னத்தை பார்த்தாங்க, எப்படி இது நடந்துச்சு அப்படின்றத விசாரித்து அவர் திட்டமாய் எழுதின ஒரு சுவிசேஷம் தான் லூக்கா எழுதின சுவிசேஷம். அதனாலதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா மகா கணம்பொருந்திய 1ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். மகா கணம்பொருந்திய தெயோபேலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றினது. அதாவது லூக்கா எழுதுறாரு என்னன்னா, அவர் இருக்கிற அந்த டைம்ல நிறைய பேர் ஆண்டவருடைய ஹிஸ்டரி எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய இஷ்டம் போல. ஏன்னா எப்பயுமே ஒரு கேம் விளையாடுவாங்க பிள்ளைங்களை வச்சு, ஒரு 10 பிள்ளைகளை லைனா நிக்க வச்சுட்டு எல்லாரையும் திரும்பி நிக்க சொல்லிடுவாங்க. முதல் பிள்ளைகிட்ட ஒரு ஆக்ஷன் செஞ்சு காட்டுவாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணணும், ஒரு பிள்ளைய கூப்பிட்டு அதுகிட்ட அந்த ஆக்ஷனை செஞ்சு காட்டிட்டு திரும்பிடணும். இந்த பிள்ளை இதை பார்த்து அந்த ஆக்ஷனை அடுத்த பிள்ளைகிட்ட செய்யணும். இப்படி ஒரு 10 தாண்டி வரப்போ இங்க இப்படின்னா அடுத்து வரவங்க இப்படிமா கடைசியில் இருக்காங்க. இத்தனை பேருக்குள்ள போகும்பொழுது அதுல சின்ன சின்ன மாற்றங்கள் கடைசியில் பெரிய மாற்றமா வர்றது போல லூக்கா இருந்த காலத்துல அநேகர் ஒவ்வொரு விதமா எழுதுறதுனால கதைகள் கொஞ்சம் கொஞ்சமா, சரித்திரம் கொஞ்சம் கொஞ்சமா கதைகளா மாறுது. அதனால திட்டமா விசாரிக்கும். லூக்கா ஒரு மருத்துவர், ஒரு டாக்டர். இவர் பவுல் கூட மற்ற அப்போஸ்தலர்கள் கூட ஊழியம் செய்தவர். இவர் நேரடியா கிறிஸ்துவுக்கு சம்பந்தப்பட்டவர் கிடையாது. இவர் அப்போஸ்தலர்கள் கூட சம்பந்தப்பட்டவர்னால அவங்களிடத்துல எல்லாம் விசாரித்து ஒரு புத்தகத்தை அவர் எழுதுகிறார். அதான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம். கடைசியா எழுதப்பட்ட சுவிசேஷம் தான் யோவான் எழுதின சுவிசேஷம். இந்த மத்தேயும் மார்க்கு லூக்கா இது மூணும் ஒன்று போல இருக்கும். இந்த யோவான் மட்டும் தனியா நிற்பாரு, நான் யாரு கூட சேர மாட்டேன் அப்படின்றதான் நிற்பாரு. அவருடைய எழுத்து நடையும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், சாராம்சமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இவங்க 3 பேரும் நிறைய விஷயத்துல ஒரே போல எழுதியிருப்பாங்க, ஒரே சம்பவத்தை 3 பேர் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. ஆனா யோவான் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சம்பவமே இருக்காது. அவர் தனியா ஒரு சம்பவத்தை எழுதி வச்சிருப்பாரு. அதுவும் இல்லாம நம்ம யோவானுக்கு ரொம்ப எப்படி சொல்றது, நல்ல மனசு, ரகசியங்களை தான் வெளிப்படுத்திடுவாரு. 3 சுவிசேஷத்துக்காரங்களும் 19 எழுதுவாங்க. அவர்கள் ஒரு சீஷன் கத்தி எடுத்து ஒரு மனிதனுடைய காதை வெட்டினார் அப்படின்லாம் எழுதியிருக்கிறப்போ யோவான் மட்டும் பேதுரு காதை வெட்டினான் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாரு. அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரகசியங்களை வெளிப்படுத்துவது. அந்த மாதிரி யோவானுடைய சுவிசேஷம் மட்டும் கொஞ்சம் தனித்துவமானது. இதுதான் சுவிசேஷங்களை பற்றின ஒரு சின்ன முகவரை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வேத பகுதியை சொல்லுறேன். இதுதான் இனி நம்ம படிக்க போகிற ஆர்டர். இந்த சுவிசேஷத்தை நான் ஒரு வரிசையா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைய நாள்ல 4 வேத பகுதிகளை நான் எடுத்திருக்கிறேன். இதை அப்படியே ஆர்டர் வைஸ்ல சொல்றேன். முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 1 முதல் 4வது வசனம். 2வது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனம். 3வது பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 1 முதல் 16வது வசனம் வரைக்கும். 4வது பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆவது அதிகாரம் 23 முதல் 38ஆம் வசனம் வரைக்கும். திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன். முதல் பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனம். 2வது பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 1 முதல் 14 வரையிலான வசனம். 3வது பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 1 முதல் 16 வரையிலான வசனம். 4வது பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆவது அதிகாரம் 1வது அதிகாரம் இல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆவது அதிகாரம் 23 முதல் 38 வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல தான் சுவிசேஷத்தை வரிசை பிரகாரமா நம்ம வாசிக்க போறோம். சம்பவத்தை
அதனுடைய அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி கிரானலாஜிக்கல் ஆர்டர்லாம் நேரத்தின் அடிப்படையில் நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேதத்தினுடைய இந்த சுவிசேஷத்தினுடைய முதல் பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். நான் ஏற்கனவே வாசித்தது போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 முதல் 4 வரையிலான வசனத்திலிருந்து நாம் ஒன்றை நாம் நன்றாய் அறிந்து கொள்ளணும். இந்த சுவிசேஷங்கள் எழுதப்பட்டதெல்லாம் திட்டமாய் விசாரித்தவர்களும் கண்ணார கண்டவர்களும் எழுதின சுவிசேஷம். இந்த சுவிசேஷங்களோட முகவரியே இதுதான். இந்த சுவிசேஷத்தில் உள்ள இருக்கிற எல்லா வசனமும் இவர்கள் கண்ணார கண்டு திட்டமாய் விசாரித்து எழுதின சுவிசேஷம். 2வது பகுதிக்கு நேராக கடந்து போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 14வது வசனம் வரைக்கும் நான் சாராம்சத்தை சொல்லுகிறேன். இந்த பகுதிகளெல்லாம் நீங்க வீட்டில் போய் இதனுடைய இந்த தொடர்ச்சியை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். யோவான் எப்படி சுவிசேஷத்தை எழுத ஆரம்பிக்கிறதுன்னு எவ்வளவு யோசித்தாருன்னு எனக்கு தெரியல. அவர் ரொம்ப யோசித்தார் போல இருக்கு. தாவீதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? இப்போ மத்தேயு எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் அதை ஆரம்பிச்சிருப்பாருன்னா ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வரலாறு அப்படின்னு ஆரம்பிச்சுவார். லூக்கா என்ன பர்பஸ் எழுதுறோன்றதை வச்சு ஆரம்பிச்சிருவார். மார்க் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் டைரக்டா ஊழியத்துல இருந்து ஆரம்பிச்சிருப்பார். ஏன்னா அவர் தான் முதல்ல எழுத ஆரம்பிச்சதுனால அவர் ரொம்ப டீடைல்டா போயிருக்க மாட்டாரு. சாராம்சத்தை சொல்லணும்ன்றதுக்காக நேரடியா போயிருப்பார். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகத்துல இருந்து அப்படியே அந்த ஞானஸ்நானம் கொடுக்குற அந்த சம்பவத்துல இருந்து ஆரம்பிச்சிருப்பார். இப்ப யோவான் பாக்குறாரு ஒரு ப்ராப்பர் ஸ்டார்ட் இருக்கணுமே, யாருக்குமே என்ன இல்லை ப்ராப்பர் ஸ்டார்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்றாரு. ஆதியிலேயே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறை படிக்க போறோம்னா நம்ம முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்து ஆதியிலிருந்து இருந்தவர். அவர் ஏதோ பாதியில வந்தவர் இல்ல, ஆதியிலிருந்து இருந்தவர். அதாவது வேதம் சொல்றது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. இந்த வசனம் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பல தர்க்கங்களுக்கு உள்ளான வசனம். இப்ப இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய நற்சாணி. தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு 3ஆய் பிரிந்திருக்கிறாங்க. அதே போல மூவரும் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாய் இருக்கிறாங்க. இன்றுமே கிறிஸ்தவர்களுக்கும் சரியாய் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு வேத தியாலஜி, அதாவது வேத பாடம் ஒன்று இருக்கின்றால் எதுனா திரித்துவம். இதை யாராலையும் என்ன பண்ணிக்க முடியாது, முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா சில காரியங்களை திரித்துவத்தை நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். அதை நான் சொல்லிட்டு அப்படியே நான் போறேன். ஏன்னா கிறிஸ்துவை குறித்து படிக்கிறோம்னா இந்த தெளிவோட நம்ம படிக்கணும். கிறிஸ்து யாருங்கிற தெளிவோட படிக்கணும். இப்போ தேவன் மூவரும் ஒருவராய் இருக்கிறார். அந்த மூவர் யாருன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி. இப்போ மனுஷங்க கடவுளை எப்படி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மனுஷன் பார்க்கிறவைகளை வைத்து கடவுளை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு மரத்தை என்னவா பாக்குறாங்க? கடவுளா பாக்குறாங்க. ஏன்? மரம் அதுல இருந்து ஒரு பலனை தருகிறது. கடவுள் எப்படிப்பட்டவர்? பலன் தருகிறவர், நம்மளுக்கு ஆசீர்வதிக்கிறவர். அப்படின்றதுனால தங்களுக்கு ஆசீர்வாதம் எங்கெங்க இருந்தெல்லாம் வருதோ அதெல்லாம் யாரா பார்க்க ஆரம்பிச்சாங்க? கடவுளா பார்க்க ஆரம்பிச்சாங்க. கடலை கடவுளாக. இப்போ மீனவர்கள்ட்ட போய் உங்க கடவுள் யாருன்னு கேட்டா இந்த கடல் தான்ப்பா என் சோறு போடுது. ஒரு ஆட்டோல பார்த்தேன், எனக்கு யாரும் இல்லாத போது என்னோட இருந்தது என் ஆட்டோவே அப்படின்னு போட்டு இந்த ஆட்டோ தான் என் கடவுள் அப்படின்னு எழுதியிருந்தாரு. நீங்க இனிமேட்டு ரோட்ல போனீங்கன்னா இந்த ஆட்டோ பட்டுச்சுன்னா என்ன அந்த நேரத்துல நினைவு கொடுத்து பார்த்துக்கோங்க. அவர் எழுதியிருப்பாரு, கஷ்ட நேரத்துல எனக்கு உதவுனது எதுதான்? என் ஆட்டோ தான். அதனால என் ஆட்டோ தான் என்னோட என்னது தெய்வம். அப்போ மனுஷன் தெய்வத்தை எப்படி பார்க்கறான்னா மனுஷன் பார்க்கிற பிரகாரமா பார்க்கறனால யாரை புரிஞ்சுக்க முடியலன்னா தெய்வத்தை புரிஞ்சுக்கணும். ஆனா தேவன் 2 காரியங்களை இந்த உலகத்துல வைத்து போயிருக்கிறார் அவரை புரிந்து கொள்ள. முதலாவது யாருன்னா இந்த மனுஷன். வேதம் சொல்கிறது அவனை எப்படி உண்டாக்குனாரா தம்முடைய சாயலாகவே உண்டாக்கினார் அப்படிங்கிறது. அப்ப மனுஷன் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் யாரும் இருக்கிறா, தெய்வமும் இருக்கிறான்னு புரிஞ்சுக்க. எப்படி நான் சொல்றேன்னா மனிதனாகிய நமக்கு 3 உண்டு. என்னன்னா மாம்சம், ஆத்துமா, ஆவி. இந்த உலகத்துல எதுக்குமே ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா தூதர்களை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஆவியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கிடையாது? ஆத்துமா கிடையாது, சரீரமும் கிடையாது.
அவர்கள் ஆவியா இருக்கிறாங்க, காற்றுகளா இருக்கிறாங்க. இப்படி எதை எடுத்தாலுமே ஒண்ணு இருக்கும், ஒண்ணு இருக்காது. ஆனா மனிதன் மாத்திரம் தான் இந்த மூன்றையுமே உடையவர், ஆவி, ஆத்மா, சரீரம். இப்ப தேவன் திரித்துவமா இருக்கிறாருன்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்மளை இப்போ நம்ம ஒண்ணு பண்ணணும்னு நினைப்போம், அதே நேரத்துல பண்ணக்கூடாதுன்னு உள்ள என்ன பண்ணோம், இன்னொன்னு வந்து நம்மளுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும். அதை பண்ணக்கூடாதுன்னு போராடுகிற ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ மனுஷன் உயிர் வாழணும்னா 3 தேவை. மூச்சு விடணும், ரத்தம் இருக்கணும், சரீரம். சரீரம் இல்லைனாலும் மனுஷனால என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. இருதயம் துடிக்கலினால என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. மூச்சு விடலைனால என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. ஏங்க இருதயம் துடிக்குதே, மூச்சு விடாம இருக்கலாம்னா முடியாது. சரி, மூச்சு விடுறேன், இருதயம் துடிக்காம இருந்தா என்ன? எல்லாமே இருந்தாதான் ஒரு முழு மனிதனை போல கிறிஸ்து, பிதா, குமாரன், ஆவியானவர் என்ற 3 சேர்ந்ததுதான் என்னது, தேவன். அதை நம்ம வந்து இவர் இல்லாம இவர் அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது. அதனாலதான் எந்த கிறிஸ்தவம் எந்த ஒருவரை வேண்டாம் என்று தழுகிறதோ, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில யாரை வேணான்னு தழுனாலும் அவங்களால மீட்படைய முடியாது. ஏன் நான் பிதாவை வணங்கினே, குமாரனை மட்டும்தானே வணங்கல அப்படின்னு கேட்டாலும் மீட்பு கிடையாது. இஸ்ரவேலர்களுக்கு மீட்பு கிடையாது. ஏன்னா அவங்க யார் நம்பல, குமாரனை நம்பல, பரிசுத்த ஆவியானவரை நம்புறாங்க. ஏன்னா பழைய பாட்டுல யார் இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்கினாரு, தாவீதின் மேல இறங்கினாரு, சவுலின் மேல இறங்கினாரு. இப்படிலாம் நிறைய பேர் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் மேல நம்பிக்கை இருக்கு. யார் மேல நம்பிக்கை கிடையாது, குமாரன் மேல நம்பிக்கை. மீட்பு கிடையாது. ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, பிதாவை நம்புறாங்க, குமாரனை நம்புறாங்க, பரிசுத்த ஆவியானவரை நம்புறதில்லை, மீட்பு கிடையாது. இந்த 3 இணைந்ததுதான் தேவன். ஆனால் 3 தனித்தனியும் செயல்பட வல்லமை உள்ளவர்கள். ஏன்னா அவங்க தேவன். நம்மளுடைய அனடாமியை யூஸ் பண்ணி காடோட அனடாமியை புரிஞ்சிக்க முடியாது. அது எப்படி 3ஆவும் இருப்பாரு, 1ஆவும் இருப்பாரு, அவர் இருப்பாரு. எப்படி நம்முடைய ஆத்துமா தனியா செயல்படுது, நமக்குள்ள தனியா செயல்படுது, ஆவி தனியா செயல்படுது, சரீரமும் தனியா செயல்படுது. வேதம் சொல்கிறது மாம்சத்தின் கிரியைகளான அந்த கிரியைகள் எதுக்கும் கிடையாது, ஆத்மாவுக்கோ ஆவிக்கோ கிடையாது. ஆவி என்ன பண்ணுமோ, ஒரு மனுஷன் இறந்தோடனே தன்னை தந்து தேவனிடத்துக்கு போகுது, அதுக்கு தனி கான்சியஸ் இருக்கு, அது தன்னுடைய தேவனிடத்துக்கு போகுது. ஆத்மா பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் நடுவுல இருக்குது, நியாயம் தீர்க்கப்படுகிற இடத்துக்கு போகுது. சரீரம் மண்ணுக்கு போகுது, தான் வந்த மண்ணுக்கு தானே திரும்ப போகிறது. இந்த சரீரத்துக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, ஆத்மா போனானே மக்கள் தானா என்ன பண்ணுது, மக்கி தன்னை மண்ணுக்கு கொண்டு போயிருக்கு. இப்படி 3த்துக்குமே கான்சியஸ் இருக்கிற மாதிரி காடோட அந்த 3த்துக்குமே தனித்தனி கான்சியஸ் இருக்கு. ஆனால் எப்படி இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஒரு மனிதனோ, அவர் 3ம் சேர்ந்தவர் தான் என்னது, தேவன். இன்னொரு ஒரு காரியம் இருக்கிறது வேதத்துல. கர்த்தரை எதற்கு ஒப்பிடுவாங்கன்னா, ஒளிக்கு நிறைய இடத்துல ஒப்பிட்டு பேசுவாங்க. ஆதியிலே ஆண்டவர் உலகத்தை வானத்தையும் பூமியும் உண்டாக்கிட்டு முதல்ல என்ன சொல்லுவாரு, வெளிச்சம் உண்டாக கடவுள்பாரு. வெளிச்சமே தருகிற எந்த பொருளும் இல்லாத இடத்துல அவர் எதை பேசுவாரு, வெளிச்சத்தை பேசுவார். ஏன்னா அவரே வெளிச்சம். அப்போ வெளிச்சத்துக்கு நிழலாட்டமா சாயலா ஒன்று நம்ம பூமியில வைத்திருக்கிறார். என்னது, சூரியனை வைத்திருக்கிறார். இப்போ இதை வச்சோம் நம்ம திருத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, சூரியன் என்கிற ஒரு பொருள் இருக்கு, அந்த சூரியன்ல ஒளி என்று நம்மளுக்கு ஒண்ணு வருது, அதுல அனல்னு இன்னொன்னு இருக்கு. சூரியன்ற ஒரு பொருளும் இருக்கு, அதுல ஒளின்ற இன்னொரு ஒரு பொருள் இருக்கு, அதுல அனல் என்ற இன்னொரு பொருள் இருக்கு. நம்மளுக்கு ஒளியும் கிடைக்குது, அனலும் கிடைக்குது. தூரத்துல பார்த்தா எதுவும் இருக்கு, சூரியனும் இருக்கு. ஆனா இப்ப அந்த சூரியனை எடுத்துட்டா பூமியில இருக்கிற ஒளியும் போயிடும், அனலும் போயிடும். ஆனா சூரியன் இங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பூமியில சூரியன் இருக்கா, இல்ல, சூரியன் எங்கேயோ இருக்கு. ஆனா அதனுடைய ஒளி எங்க இருக்கு, பூமியில இருக்கு. அதனுடைய அனல் எங்க இருக்கு, பூமியில இருக்கு. ஆனா சூரியன் போயிடுச்சுன்னா எதுவும் போயிடும், பூமியில இருக்கிற ஒளியும் அனலும் போயிடும். நம்ம தான் இங்க அனுபவிக்கிறோம், ஆனா அது எதுல இருந்து தான் வருது, சூரியன்ல இருந்து தான் வருகிறது போல பிதா பரலோகத்துல இருக்கார், குமாரனும் பரிசுத்த ஆவியும் பூமியில இருக்கிறார். ஆனா பிதா இல்லைன்னா யாரும் இல்லை, குமாரனும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் தனித்தனியா தான் இருக்கிறாங்க. இப்ப சூரியன் அங்க இருக்கு, நமக்கு வெறும் ஒளி மட்டும் வேணும், நம்மளுக்கு அனல் வேணாம்னா நம்ம வீட்டு மாடியில் ஒரு கண்ணாடியை போட்டு எதை தடுத்துடலாம், ஹீட்டை தடுத்துட்டு ஒளியை மட்டும் வாங்கிக்கலாம். எனக்கு அனல் மட்டும் வேணும் அப்படின்னா ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு ரூமுக்குள்ள உட்காந்து இருந்தா என்ன வரும், உள்ள அனல் தானா வரும். எல்லாத்தையுமே தனித்தனியா அனுபவிக்கலாம், தனித்தனியா அதை பிரோஜனப்படுத்திக்கலாம். இப்போ சூரியனுங்கிற பொருள் நம்ம தனியா இருக்கு, அங்க ஏதாவது ஒரு ராக்கெட் அனுப்பி எதுக்கு போகலாம், சூரியனுக்கு போகலாம், அதை போய் யூஸ் பண்ணலாம், அதில் கெமிக்கல்ஸ் இருக்குது.
ஆனா இது எல்லாம் ஒன்றாய் இருக்கிறது போல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தனித்தனியாவும் நமக்கு தெரிவாங்க, வெளிப்படுவாங்க. ஆனா இவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாய் இருக்கிறாங்க. அதைதான் யோவான் முதல்ல ஒரு நல்ல வார்த்தையாக எழுதி சுருக்கிட்டாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எப்படி இந்த சூரியனிலிருந்து வருகிற இந்த ஒளியும் அனலும் தான் என்னது? சூரியன். உண்மையை சொல்லணும்னா அங்கிருந்து வருகிறது அதுதான், அதுல இருக்கிறதும் அதுதான். ஆனா அது தனியாகவும் இருக்கும், அவர் இடத்திலும் இருக்கும், அதுவாகவும் இருக்கும். அப்படின்னு கொஞ்சம் குழப்பம்னா மன்னிச்சுக்கோங்க, ஓரளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா இது பெரிய கான்செப்ட். இதை எடுத்த இதுக்கு 1.5 வருஷம் தான் பைபிள் ஸ்டடி நடத்துற மாதிரி ஆயிரும். ஒவ்வொரு வசனத்துல எங்க திருத்தம் இருக்கு, அது எப்படி வருது, ஓரளவுக்கு புரிந்து கொள்கிறதுக்கு சில காரியங்களை ஆண்டவர் உலகத்துல வைத்திருக்கிறார். அதை வைத்து இதை புரிஞ்சுக்கலாம். எப்படி ஒளியும் அனலும் தனித்தனியா இருந்தாலும் அது எல்லாம் சூரியனுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதே போல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தனித்தனியா இருந்தால் இவர்கள் எல்லாரும் சேர்ந்தவர்கள் தான் தேவன். இவர்கள் தனியாக நமக்கு வெளிப்படுறாங்க, சேர்ந்தும் இருக்கிறாங்க. இதுதான் யோவான் 1ஆம் அதிகாரத்துல 14 வசனங்கள்ல எழுதுகிறார். அதுல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னு அப்படியே தொடர்ந்து வரும். இப்போ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். சுவிசேஷத்தோட இன்ட்ரோடக்ஷன் என்னன்னா, இந்த சுவிசேஷத்தில் வாசிக்க போகிற இந்த கிறிஸ்துவானவர் ஆதியிலே தேவனோடு இருந்து தேவனாயிருந்து அந்த தேவன் மாம்சமாகி இந்த உலகத்தில் வந்த ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்க போகிறது தான் இந்த 4 சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தினுடைய துவக்க பகுதி மத்தேயு 1ஆவது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 16 வசனமும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆவது அதிகாரம் 23ஆவது வசனத்திலிருந்து 38ஆவது வசனம் வரைக்கும் நம்ம தியானித்து இந்த நாளுடைய பகுதியை முடிக்க போகிறோம். மத்தேயை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 1ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து 16ஆவது வசனம் வரைக்கும். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இப்படிதான் கதை ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய கதை இந்த உலகத்துல எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இயேசு எந்த கோத்திரத்துல வெளிப்பட்டார் என்றால் யூதா கோத்திரத்துல வெளிப்பட்டார். இந்த யூதா யாருன்னு கேட்டீங்கன்னா யாக்கோபுடைய குமாரன். இந்த யாக்கோபு யாருன்னு கேட்ட ஈசாக்குடைய குமாரன். ஈசாக்கு யாருன்னா ஆபிரகாமுடைய குமாரன். இந்த ஆபிரகாம் யார் என்றால் தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர். தேவன் இவனை ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்துல இருந்து என்ன பண்ணிட்டு வர்றாரு, அழைச்சிட்டு வர்றாரு. அதாவது இப்ப இருக்க மெசபடோமியா, ஈராக் சொல்றோம்ல, அந்த ஈராக்ல இருந்து தான் என்ன பண்ணிட்டு வர்றாரு, இந்த ஆபிரகாமை கூட்டிட்டு வந்து கிட்ட சொல்றாரு, உன்னை நான் பெரிய ஜாதியா, உன் சந்ததிக்குள் பூமி அனைத்தும் என்ன பண்ணப்பட்டிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தோட இவர் அழைச்சிட்டு வந்து இவருடைய சந்ததி வருகிறார்கள். இந்த சந்ததியில தாவீது என்றவர் வருகிறார். இந்த தாவீதுடைய வேராய் தான் யார் வெளிப்படுகிறது, கிறிஸ்து வெளிப்படுகிறார். இந்த வம்ச வரலாறு பட்டியலை மத்தேயு எழுதுகிறார். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் பெற்றான், சாராயையும் தாமாரிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ஆதாமை பெற்றான், ஆதாம் அமினதாபை பெற்றான், அமினதாப் இப்படின்னு யார் வரைக்கும் இந்த வம்ச வரலாறு எழுதப்பட்டிருக்குன்னா யோசேப்பு வரைக்கும். இயேசு அடுத்து வருகிறார், யார் வரைக்கும் இதை எழுதி கொண்டு வந்திருப்பார்னா யோசேப்பு வரைக்கும், அதாவது இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்பு வரைக்கும் எழுதி கொண்டு வந்திருப்பார். இந்த வம்ச பட்டியல் யாரை பற்றின பட்டியல் என்றால் இயேசுடைய தகப்பனாகிய யோசேப்பு எந்த கோத்திரத்துல வந்தா அவருக்கு பிள்ளையாய் பிறந்தவர், எதிரி சார்ந்தவர் அப்படின்றத விளக்கும்படியாக இதுல ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 11ஆவது அதிகாரம் அதனுடைய 16ஆவது வசனம். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை குறித்தும் சாராயை குறித்தும் எழுதப்பட்டது. அதாவது இயேசு
கிறிஸ்து இந்த உலகத்துல வரணும், அது நியமிக்கப்பட்ட ஒன்று. அது ஆண்டவர் ஆதி ஆகமத்துல தோட்டத்திலே முடிவு பண்ணிட்டார். ஆனா ஏன் ஆபிரகாமுடைய குடும்பத்துல வரணும், ஏன் ஆபிரகாமுடைய சந்ததியில வரணும்னா வேதம் சொல்றது அவங்க இந்த உலகத்தின் மேல ஆசை வைக்காம வரப்போகிற பரம தேசத்தை விரும்பினாங்க. அதனால தேவன் என்ன பண்றாரு, அவங்களுடைய தேவன் எனப்பட நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் தான் ஒரு பேரே வச்சுக்கிட்டாரு. ஏன் அப்படி வச்சுக்கிட்டாரா, அவங்க இந்த உலகத்தை விரும்பல, பரம தேசத்தை பரலோகத்தை தேவனோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை விரும்பினபடினால முதலாவது அவங்களுடைய தேவன் எனப்பட அவர் வெட்கப்படல, இரண்டாவது அவங்களுடைய பிள்ளைன்னு தம்மை கூப்பிட்டு கொண்டார். முதல் வசனமே பாத்தீங்கன்னா ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து அப்படின்னு தான் வரும். பாருங்க, உலகத்தை படைத்த தெய்வம் உலகத்துல இருக்கிற மனுஷனை தன்னுடைய தகப்பன்னு சொல்ற. ஆபிரகாம் எனக்கு யாரு, அப்பா. தாவீது எனக்கு யாரு, அப்பா அப்படின்னு அவர் சொல்லுகிறாருன்னா அதை எப்படி இந்த மக்கள் சம்பாதிச்சாங்கன்னா அவங்க இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைக்கல, இந்த உலகத்தின் மேல ஆசை வைக்கல. ஏன்னா தாவீதை குறித்து ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனும் லோத்தும் ஒன்னா இருக்கும் போது பூமி என்ன பண்ணலையா அவங்க ஆசீர்வாதத்தை தாங்க கூடாது இருந்ததுன்னு வேதம் சொல்றது. அவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் ஆபிரகாம் எதுக்குதான் ஆசைப்பட்டாராம், தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை. நேரத்துல உங்களுக்கு நான் சொல்லுறேன், நம்முடைய ஆசை என்னன்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறோம் ஆண்டவர். அதே போல ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பண்ணுவாரு, ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கணும். அவர் கேட்க மாட்டார். ஆபிரகாம் போய் கேட்கல, நீ இதெல்லாம் விட்டுட்டு என்னைய நோக்கி பாரு. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னது தெரியுமா, நீ பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், இந்த தேசத்தை உனக்கு தருவேன். அவர் சொன்னதெல்லாம் உலக ஆசீர்வாதம், அவங்க வாஞ்சித்ததெல்லாம் பரம ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைய நான் இப்படி ஆக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் சந்ததியை இப்படி ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரை போலவும் இப்படிலாம் ஆசீர்வதிப்பேன்னா அவங்க அதை எதிர்பார்க்கல, மேலான ஒன்றை எதிர்பார்க்கறதுனால அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நான் ஆபிரகாமுடைய தேவன் என்னை பார்த்து சொல்லுவாரான்னு கேட்டா எனக்கு தெரியும். அது அவருக்கு வெட்கமா இருந்துச்சுன்னா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். நான் எப்ப ஜெயிப்பேன்னா அவர் என்னுடைய தேவன் எனப்பட அவர் வெட்கப்படாத அளவுக்கு நான் வாழணும். அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வதுன்னா இந்த உலகத்தை வெறுத்தால்தான் அந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அதுதான் இந்த 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கும் போது என்னை இருதயத்தில் ஆண்டவர் வைத்தாரு. இவர்களுடைய குமாரன் நான் என்னை அழைக்கிறேன்னா ஏன் தெரியுமா, இவர்கள் தங்களை வெறுத்தார்கள், தங்களுடையதை வெறுத்தார்கள். அவங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தூரத்திலேயே பார்த்துட்டு வேதம் சொல்கிறது, தூரத்திலே அதை கண்டு இருக்க அணைத்து கொண்டு அவர்கள் பரதேசிகளா இருந்தார்கள். கானானே ஆபிரகாமுக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஆபிரகாம் என்ன பண்ணுவாரு, ஒரு கல்றையை எது கொடுத்து வாங்குவாரு, காசு கொடுத்து வாங்குவாரு, தன் மனைவி இழக்க முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த பூமியே உனக்கு தான் பண்ணிட்டு எங்க வேணா பண்ணிருக்கலாம், விளைக்கிறையும் கொடுத்து இது கூட எனக்கு ஆண்டவர் கொடுத்ததா வேணாம், நான் வாங்குறதாவே இருக்கட்டும், ஏன் எனக்கு அவர் வைத்திருக்கிற அந்த இடம் போதும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த மத்தேயு சுவிசேஷத்துல இருக்கிற வம்சப்பட்டியல இருக்கிற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுல சில பெண்களுடைய பேர்களையும் நம்ம பார்க்கலாம். நீங்க லூக்காலையும் ஒரு வம்சப்பட்டியல அடுத்து நம்ம தியானிக்க போறோம், அதுல நம்ம யாரை பார்க்க முடியாதுன்னா பெண்களை பார்க்க முடியாது. ஆனா இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல சில பெண்களை பார்க்கலாம். இந்த வருகிற எல்லா பெண்களும் 5 பெண்கள் வருவாங்க, அதுல ஒரு பெண்ணை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாருமே புறஜாதியார். அதனுடைய 3வது வசனத்துல ஒரு பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கும், தாமார் என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த தாமார் யாருன்னா யூதாவுடைய மருமகள். யூதாவுக்கு 3 பசங்க பிறந்தாங்க. அந்த முதல் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மருமகள் தான் இந்த தாமார். அந்த முதல் பையன் கர்த்தருக்கு விரோதமா செயல்படும். இது ஆதியாகமம் 38வது அதிகாரத்துல இந்த மொத்த சம்பவம் இருக்கு. நீங்க குறித்து வைத்து அப்புறமா நீங்க வாசித்து கொள்ளுங்க. தாமார்னு போட்டு ஆதியாகமம் 38ன்னு போயிட்டு வைத்துக் கொள்ளுங்க. வீடுகளில் போய் நேரம் கிடைக்கும் போது வாசிங்க. முதல் பையன் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் பண்ணோடனே ஆண்டவர் அவனை அழிச்சுப்பாரு. அவருடைய வழக்கத்தின்படி என்னன்னா, அண்ணன் செத்து போயிட்டானா தம்பி என்ன பண்ணணும், அண்ணன் மனைவியை கல்யாணம் பண்ணி ஒரு வாரிசை பெற்றெடுத்து அண்ணனுடைய அந்த பேரை உலகத்துல நிலைநாட்டணும். இப்போ தம்பி அண்ணனுடைய மனைவியை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறகுதுன்னா அந்த குழந்தை அண்ணனுடைய
பேர்ல தான் அந்த பிள்ளை வளரும். இப்படி யூதா என்ன பண்ணுகிறாரு, ரெண்டாவது பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த ரெண்டாவது பையன் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியத்தை செய்ததுனால அவனையும் அடிச்சிருக்காரு, அவனு செத்து போயிட்டான். இப்ப யாக்கோபு யூதா என்ன பண்ணணும்னா மூன்றாவது பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா பண்ணி வைக்க மாட்டாரு. வயசு வரல பிள்ளைக்கு, அவன் வளர்ந்தோடனே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தாமாரா அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாரு. ஆனாலும் அந்த மூன்றாவது பையனுக்கு அந்த வயது வந்தும் தாமாருக்கு அவனை தரமாட்டாங்க. இதை தாமார் பார்த்து என்ன பண்ணுவாங்க, யூதா ஆடுகளை மயிர் கத்திரிக்க கூட்டிட்டு போறப்போ வழியில போய் முக்காடை போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அவளை பார்த்து வேசின்னு நினைச்சு யூதா என்ன பண்ணுவாரு, நான் இந்த ராத்திரி என் கூட இருக்கிறியான்னு கேட்டு கூட்டிட்டு போய் அவன் கூட இருந்துட்டு அடுத்த நாள் அவன் போயிருவான். இந்த தாமார் தன்னுடைய மாமனாகிய யூதாவினால் என்ன ஆவாங்க, அவங்க கர்ப்பம் தெரிந்து 2 பிள்ளைகளை பெற்றெடுப்பாங்க. அது ஒரு பிள்ளையினுடைய பேர் தான் பாரேஸ். அந்த பாரேசுடைய வம்சத்துல தான் யார் வருகிறா, இயேசு வருகிறார். முதல் பெண் இப்படிதான் உள்ள நுழையிறாங்க. அநேக பெண்கள் இருக்கிறாங்க, புறச்சாதி பெண் உள்ள நுழையிறது, தாமார் என்கிற இந்த பெண் உள்ள நுழையிறாங்க. இரண்டாவது பெண்ணுடைய பெயர், அதனுடைய 5வது வசனம், சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றார். இந்த ராகாப் யாருன்னா, இவளை குறித்து யோசுவா 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள யோர்தானை கடந்து வந்தாச்சு. வந்து பார்த்தா எதிரில் பெருசா என்ன நிக்குது, எரிகோ நிக்குது. இந்த எரிகோவை பார்த்து அவங்க இது எப்படி நம்ம அழிக்க போறோம் அப்படின்றதுக்காக உள்ளே சில வேவுக்காரர்களை உள்ள அனுப்புவாங்க. இதை போய் நீங்க பார்த்துட்டு வாங்க, எப்படி இருக்கு, என்ன பண்ணலாம். அப்படி அவங்க உள்ள போகும்பொழுது அந்த 2 வேவுக்காரர்களும் ஒரு வேசியினுடைய வீட்டுல போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஏன்னா ராஜாவுக்கு தெரிஞ்சு உள்ள யார் வந்துட்டா, வேவுக்காரன் வந்துட்டாங்க, அப்புறம் பிடிக்கணும் தேடும் பொழுது இவங்க போய் எங்க ஒளிஞ்சுப்பாங்க, ஒரு வேசியினோட வீட்டுல ஒளிஞ்சுப்பாங்க. அந்த வேசி யாருன்னா ராகா. இந்த ராகா என்ன பண்ணுவா, வந்து கேட்கும் பொழுது இல்ல அவங்க இங்க வந்தாங்க போயிட்டாங்கன்னு போய் சொல்லி உங்களை காப்பாத்துறதுனால இவ அந்த வந்த 2 வேவுக்காரர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்பா, நான் உங்களை காப்பாத்துறதுனால என்ன பண்ணுங்க, இந்த தேசத்தை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது காப்பாத்துன்னு சொன்னேன். ஒரு சிவப்பு நூலை தந்து இதை நீ வீட்டுல கட்டிடு, இது இருந்துச்சுன்னா நான் உங்களை என்ன பண்ண மாட்டோம், அழிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அதே போல எரிகோ அவர்களுக்கு முன்பாக தகர்ந்து விழும் பொழுது இந்த ராகாப்பையும் அவருடைய குடும்பத்தையும் கொண்டு போய் எங்க வச்சிருவாங்க, இஸ்ரவேலுக்கு நடுவுல குடி வச்சிருவாங்க. அப்படி குடி வைத்த பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த ராகாப்பை யூதா கோத்திரத்தினுடைய தலைவனா இருக்கிற சல்மோன் என்கிறவன் கல்யாணம் பண்ணி அவர்களிடத்துல பிறந்து வருகிறவர் தான் யாருன்னா போவாஸ். ரூத் புஸ்தகத்துல வாசிக்கிற போவாஸ் இவர்களுக்கு பிறந்த குமார். மூன்றாவது பெண் இந்த பகுதியில யார் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதே நான் 5வது வசனம், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றார். இந்த ரூத் நம்ம எல்லாருக்குமே தெரிந்தவர்கள்தான். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற காலத்துல பெத்லகேம்ல ஒரு பஞ்சம் இருக்கு. அந்த பஞ்சத்து நிமித்தமாக நகோமி, அவனுடைய கணவன், அவனுடைய 2 ஆண் பிள்ளைகள் மோவாப் தேசத்துக்கு போறாங்க. நம்ம போன இடத்துல ரூத்துடைய கணவன் இறந்து போயிடுறாரு, நகோமியினுடைய கணவன் இறந்து போயிடுறாரு. அதனால நகோமி என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பிள்ளைகளுக்கு மோவாபிய 2 ஸ்திரீகள் ரூத் ஓர்பால் என்கிற 2 பேரை என்ன பண்ணி வைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த 2 ஆண் மக்களும் என்ன பண்ணிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோடனே இந்த ஓர்வால் என்ன பண்ணுறா, மாமியை முத்தமிட்டுட்டு அவ தன்னுடைய ஊருக்கு போயிடுறான். அந்த ரூத் என்ன பண்ணுறா, நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்க கூடயே தான் இருப்பேன், நீங்க சாகிற இடத்துல நானும் சாவேன் அப்படின்னு சொல்லி உள்ள வருவாங்க. அந்த இடத்துல ஒரு வயல்வெளிக்கு போவாங்க. அந்த வயல்வெளி போவாசுடையதா இருக்கும். நாட்கள் போக போக போவாஸ் இடத்துல போய் ரூத் திருமணத்திற்கான காரியத்தை சொல்லி யாரால் அனுப்பப்படுவாங்கன்னா நகோமியால் அனுப்பப்படுவாங்க. போவாஸ் போய் பட்டணத்து வாசல்ல இருக்கிற மூப்பர்களிடத்துல பேசி இந்த ரூத்தை கல்யாணம் செய்து அவர்களிடத்தில் பிறக்கிறது தான் ஓபேத் என்கிற பிள்ளை பிறக்கும். இந்த ஓபேத்ல இருந்து தான் ஈசாய் பிறப்பார். ஈசாயினுடைய மகன் தான் தாவீதாக வருவார். இந்த ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ, அவ வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஆனாலும் கர்த்தர் எங்க கொண்டு வருவாருன்னா உள்ள கொண்டு வருவார். மோவாபியர் யாருன்னா, லோத்து தன்னுடைய சொந்த பெண் பிள்ளைகளிடத்துல போதையா இருக்கும் பொழுது நடந்த தவறு நிமித்தம் பிறந்த அம்மோனியர் மோவாபியர் என்ற 2 சந்ததியில சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி
அப்படின்னா இந்த மோவாபிய சந்ததி. கர்த்தருடைய கட்டளையின்படி 10 தலைமுறைகளுக்கு இவங்க என்ன ஆகாது, உட்படல் ஆகாது, உள்ள வரக்கூடாது. இந்த ரூத் சரியாய் 10வது தலைமுறை, சரியா 10வது தலைமுறையில உள்ள வருவாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் அவ்வளவு கனமானதுங்க. 10வது தலைமுறையா இவங்க உள்ள வருவாங்க. இந்த ரூத்தினிடத்தில் பிறந்த ஓபேத்துக்கு பிறந்த குமாரன் ஈசாய், ஈசாயினுடைய குமாரன் தாவீது. அடுத்த 4வது பெண் யாருன்னா 6வது வசனம், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியினிடத்தில் சாலமோன் என்றார். இந்த உரியாவின் மனைவி இவங்க பேர் பத்சேபாள். ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, தாவீது வந்து போருக்கு போகணும், போருக்கு போக மாட்டார், நம்மளால பால்கனிக்கு போயிட்டார். போருக்கு போக சொன்னா பால்கனிக்கு போயிட்டார். பால்கனியில போய் அங்க நின்று பார்க்கும் பொழுது தூரத்துல பத்சேபாளை பார்க்கிறாரு. அழகுல பிடித்து போய் அவளை அழைச்சிட்டு வராரு. விசாரிக்கும் பொழுது அவள் யாருடைய மனைவின்னு தெரியுது, உரியாவின் மனைவின்னு தெரியுது. ஆனாலும் அவளோட ஒரு தவறு நடந்தது. அந்த தவறு நிமித்தம் பத்சேபாள் வந்து கர்ப்பம் தரிச்சிடலாம். இது நிமித்தம் தாவீது என்ன பண்ணுறாரு, இந்த உரியாவை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு, முதல்ல கொலை பண்ணணும்னு யோசிக்க மாட்டாரு. சரி இப்பதானே பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, உரியா அவங்க கூட ஒன்னா இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைன்னு நினைச்சுப்பாங்க அப்படின்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனா உரியா ரொம்ப நல்லவருங்க. போர் நடக்கும்போது நானா சந்தோஷமா இருக்க மாட்டேன், போர் நடக்கும்போது நான் என் ஒய்ஃப் கிட்ட போக மாட்டேன். அப்படியே வந்தா அரண்மனைக்கே படுத்துட்டான். அவன் எவ்வளவு நல்லவனா இருக்கான், அவன் ஆட்சியை கொடுத்துக்கலாம் போல இருக்கு. ராஜா எங்க போகல, போருக்கு போக மாட்டாரு. வேதம் சொல்லுகிறது ராஜாக்கள் யுத்தம் பண்ணும் நாட்களில், அந்த டைமே என்ன டைம்னா ராஜாக்கள் யுத்தம் பண்ற டைம். அந்த டைம்ல ராஜாக்கள் யூஸ்வலா என்ன பண்ணணும், யுத்தம் பண்ண போகணும். ஆனா தாவீது போக மாட்டார். ஆனா உரியா நினைத்தால் தன் மனைவியோட இருக்கலாம், ஆனா அவங்க போருக்கு உண்மையா இருக்கிறான், ராஜாவுக்கு உண்மையா இருக்கிறான். அதனாலதான் வேதத்துல நீங்க எங்க போனாலும் பத்சேபாள் எழுத மாட்டார் ஆண்டவர். உரியாவின் மனைவியாகி, உரியாவின் மனைவி, உரியாவின் சம்பவத்தில், உரியாவின் மனைவியின் சம்பவத்துல தான் எழுதுவார். ஏன்னா அவன் அவ்வளவு உண்மை உள்ளவன். தாவீது பரலோகத்திலிருந்து இந்த 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போதெல்லாம் ஏன்டா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆண்டவரே சொல்லுவார், உரியாவின் மனைவியின் காரியத்தில் தவிர வேற எதுலையும் யாரும் குற்றவாளி கிடையாது தெரியுமா, தாவீது குற்றவாளிகள். ஆனா அதை சொல்லிதான் சொல்லுவான். இந்த விஷயத்துல தான், இந்த விஷயத்துல அவன் தவறிட்டான், இந்த விஷயத்துல அவன் தவறிட்டான். திரும்ப திரும்ப அந்த உலகத்துல ஆனா சில நேரங்கள்ல சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்துடும். அதை விட்டு நம்ம வெளியே வந்தாலுமே அந்த பேர் நமக்குள்ள இருக்கா. உலகத்தார் சொல்லுவாங்க, காயம் ஆயிரும் தழும்பு மறையாதுன்னு சொல்லுவாங்க. சில தழும்புகள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். அதனாலதான் என்றைக்குமே ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவம் செய்யறதுல முந்தின நாட்கள்ல தேவன் எப்படி இருந்தாலும் காணாதவரை போல இருந்துட்டார். அதெல்லாம் ஆண்டவர் விட்டுவார். ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனா சில தழும்புகள் நம்ம உடம்புலேயே இருக்கு. அந்த பாவம் நம்ம வாழ்க்கையில இருக்கும். அப்படியே பாவத்தின் சம்பளம் நம்ம கண்ணுக்கு முன்பாக இதனாலதான் இதை மட்டும் செய்யாம இருந்திருக்கலாம், இதை அப்படி இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதை நம்ம குட்டுகிற முள்ளாக நம்ம கொடுக்குறாரு. அது இல்லைன்னா நம்ம ஆண்டவர் விட்டு அதை கொடுத்து தாவீது வாழ்க்கையில கொடுத்து இப்படி அந்த தவறின் நிமித்தம் ஒரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையை ஆண்டவர் அடிச்சிடுறாரு. மறுபடியும் உரியாவும் இறந்தாச்சு, பிள்ளையும் இறந்துச்சுன்றதுனால தாவீது என்ன பண்ணுறார், பத்சேபாளை தன்னுடைய மனைவியா ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் யாருன்னா சாலமோன். இதுல 5ஆவதாக வருகிற பெண் யாருன்னா நம்ம இயேசுனுடைய தாயாகிய மரியா. இந்த வம்சத்துல வராதது. ஏன்னா இந்த வம்சம் யாருடைய வம்சம், யோசேப்பனுடைய வம்சம். அதனால நான் அந்த பேருக்கு போல இந்த 4 பெண்களுமே புறச்சாதியர். இன்னும் சொல்ல போனா பாவம் பண்ணினாங்க, பாவத்தின் சந்ததி. ஆனா கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததே பாவத்தை அழித்து பாவியை ரட்சிக்க அப்படின்றத அவர் காட்டணுன்றதுக்காக அவர் சந்ததியிலேயே இத்தனை பாவிகளை உண்டாக்கினார். அதுவும் புறச்சாதிகள். இவங்க யாருமே யார் கிடையாது, இஸ்ரவேலர். இதுல நமக்கு ஒரு ரகசியம் இருக்குங்க. என்னன்னா சபையை என்னன்னு சொல்றோம், மணவாட்டின்னு சொல்றோம். ஆனா சபை முழுக்க முழுக்க புறச்சாதி, முழுக்க முழுக்க புறச்சாதி, இஸ்ரவேலர் கிடையாது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே புறச்சாதிகளா உள்ள வருவாங்க, எல்லாருமே பாவிகளா இருந்து உள்ள வருவாங்க, இல்ல பாவத்தின் சந்ததியா இருக்குவாங்க. இந்த சந்ததியில வெளிப்பட்டவர் தான் யாரு, இயேசு. அதே போலதான் இந்த புறச்சாதி
பாவ சந்ததியா இருந்தது இப்போ கிறிஸ்துவின் மனவாட்டியா போய் மனைவியா போய் இந்த வம்ச வரலாறு பட்டியல உட்காரு. ஆண் யூதன், பெண் புறஜாதி. இப்ப கடைசியா அந்த வம்ச பட்டியல கடைசியா இருக்கிறது யாருன்னா கிறிஸ்து. இப்ப கிறிஸ்து ஆண், அவர் பக்கத்துல ஒரு வைஃப் பேர் என்ன தெரியுமா? புறஜாதி. இந்த ஒரு கண்டினியூவேஷனை ஆண்டவர் பட்டியல வச்சிருக்கிறார். இதுல நீங்க போய் சல்மோனையும் யூதாவையும் தாமாரையும் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவும் சபையும் காமிக்கும். ஓவாஸ்ரு கிறிஸ்துவும் சபையும் நீங்க போய் பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கும் அடுத்து வரப்போகிற ராஜாக்கள் உருவாக போற சாமுவேல் புஸ்தகத்துக்கும் நடுவுல தான் எது இருக்கும்? ரூத் புஸ்தகம் இருக்கும். அதாவது கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் சிலுவை மரணம் முடிந்து இனி அடுத்து கிறிஸ்து யாரா வரப்போகிறார் இந்த பூமியில? ராஜாவாய் வந்து ஆளுகை செய்ய போறார். இதற்கு மத்தியில நடக்க போறதுதான் என்னன்னா புறஜாதியாருடைய சபையினுடைய திருமணம். ஏன்னா இனி அடுத்து வரப்போகிற கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? ராஜா. சாமுவேல் புஸ்தகம் ஃபுல்லா ராஜாக்கள் பத்தின புஸ்தகம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஃபுல்லா நீதியை நடப்பிக்கிற நியாயாதிபதிகள், ஆசாரியர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய புஸ்தகமா இருக்கும். கிறிஸ்து ஒரு கட்டம் பூமியில வந்து நியாயாதிபதியா நியாயம் தீர்த்து எல்லாவற்றையும் நியாய பிரமாணங்களை முடித்து வைத்துட்டு போயிட்டார். இனி அடுத்து ராஜாவா வரப்போறார். அதுக்கு இடையில இருக்கிறது தான் யாருடைய காலம்னா சபையினுடைய காலம். அதான் ரூத் புஸ்தகம் அதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னு சில வேத பண்டிதர்கள் போதிப்பாங்க. அதை வேண்டுமானால் குறித்து வைத்துக் கொள்ளலாம். இப்போ இந்த வம்ச வரலாறு பட்டியல் யோசேப்பினுடையது. லூக்காவும் இதே போல ஒரு வம்ச வரலாறு பட்டியல் எழுதுவாரு. லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 23 இருந்து 38 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் இப்படின்னு ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் லூக்கா எழுதுவார் தெரியுமா? ஆதாம் வரைக்கும் எழுதுவார். இந்த கண்டினியூவேஷனை எது வரைக்கும் கொண்டு போவார்னா ஆதாம் வரைக்கும் கொண்டு போவார். ஆனா இந்த வம்ச வரலாறு பட்டியல் யோசேப்பினுடைய வம்ச வரலாறு கிடையாது, மரியாளுடைய வம்ச வரலாறு. அப்ப இங்க யோசேப்பு ஏலியின் குமாரன் அப்படின்னு தானே எழுதியிருக்கேன்னா, யூத கலாச்சாரத்தின்படி ஒருத்தருக்கு பெண் பிள்ளைகள் தான் இருக்கிறாங்கன்னா ஆண் பிள்ளைன்னு யார் அவனுக்கு எடுத்துப்பாங்கன்னா அவனுக்கு வருகிற மருமகனை ஆண் பிள்ளையா தத்தெடுத்துப்பாங்க. இப்போ ஒருவேளை மரியாளுடைய தகப்பனுக்கு யார் கிடையாதா இருக்கும், ஆண் பிள்ளை இல்லாததுனால தன் மகளை கல்யாணம் செய்த யோசேப்பை அவனுடைய பையனா எடுத்துக்கிட்டதுனால ஏலியின் குமாரன் என்று யோசேப்பு அழைக்கப்பட்டார். ஆனா அதிகமாக நம்பப்படுகிற ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் இருக்கிற வம்ச வரலாறு பட்டியல் யாருடையது என்றால் நம்ம இயேசுவின் தாயாகிய மரியாளுடையது. ஏன் இத மரியாளுடைய பட்டியலை லூக்காவும் யோசேப்பினுடைய பட்டியலை மத்தேயு எழுதினாங்கன்னா, யூதர்களுக்கு என்ன காண்பிக்கணும்னா கிறிஸ்து ராஜ குலத்தை சேர்ந்தவர் அப்படின்றத காட்டணும். லீகல் ஜீனியாலஜியை யார் எழுதுறாருன்னா மத்தேயு எழுதுறாரு. லீகலா இவர் கிங் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக லீகல் ஜீனியாலஜியை, சட்ட ரீதியான வம்ச வரலாறு பட்டியலை மத்தேயு எழுதுறாரு. ஆனா லூக்கா இப்ப என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இயேசு மாம்சத்தின்படி தாவீதின் குடும்பத்துல வந்தாரு, ஆபிரகாமின் வம்சத்துல வந்தாரு, ஆதாமிலிருந்து வந்தவரிடத்தில் மாம்சத்தின்படி பயாலஜிக்கல் ஜீனியாலஜியை யார் எழுதுறாருன்னா லூக்கா எழுதுறாரு. ஏன்னா இயேசு யோசேப்புக்கு எந்த வகையிலும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. அவர் வளர்ப்பு தந்தை தானே தவிர்த்து ரத்த சம்பந்தம் கிடையாது. ஆனா மரியாள் யாருன்னா ரத்த சம்பந்தமான தாய். அப்போ இயேசு தாவீதின் குடும்பத்துல வந்தாருன்னு லீகலா ப்ரூவ் பண்ணலாமே தவிர்த்து பயாலஜிக்கலா ப்ரூவ் பண்ணணும்னா மரியாள் எந்த வம்சத்துல வந்திருக்கணும்? தாவீதின் வம்சத்துல வந்திருக்கணும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு டவுட் வரலாம், இது எங்க பிரிஞ்சுது அப்படின்ட்டு. தாவீதுக்கு பத்சேபாவிடத்துல பல குமாரர்கள் பிறந்தாங்க. அதுல ஒருவன் தான் யாரு? சாலமோன். இந்த சாலமோனுடைய வம்சத்துலதான் யார் வந்திருப்பான்னா யோசேப்பு வந்திருப்பான். ஆனா அதே பத்சேபாவிடத்துல பிறந்த இன்னொரு குமாரனுடைய பெயர் நாத்தான். இந்த நாத்தானுடைய வம்சத்துல வந்ததுதான் மரியாள். நீங்க அதை வந்து 31வது வசனத்துல கடைசி பகுதியை வாசித்தீங்கன்னா, நாத்தான் தாவீதின் குமாரன்,
தாவீது ஈசாயின் குமாரன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். இந்த நாத்தான் வந்து யாருக்கு பிறந்தவர்கள் அப்படின்றத 1 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 5வது வசனம். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாகிய பத்சேபாளிடத்தில் சிமியா, சோபா, நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும். இப்போ மரியா தாவீதுடைய வம்சம் தான், ஆனா நாத்தான் இடத்திலிருந்து வந்தவங்க. யோசேப்பு சாலமோன் வழி வந்தவங்க. இதை ஏன் சொல்லுறேன்னா, எல்லாரும் சாலமோனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, கிங்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, கிறிஸ்து ஒரு ரைட்ல ஒரு ரூட் எடுத்து வேற ஒருத்தர் மூலமா தான் மாம்சத்தை வருகிறார். என்னதான் யோசேப்பு தந்தை என்று அழைக்கப்பட்டாலும் மாம்ச ரீதியாக என்ன கிடையாது, மாம்ச உறவு கிடையாது. ஆனா மாம்ச உறவை கர்த்தர் மறைவாக வைத்திருந்தார். அதனால இதுல இருந்து நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், கர்த்தர் வெளிப்படையா ஒண்ணு செய்யறாருனாலே இன்னொன்னு நடந்துட்டு இருக்கு. மறைமுகமாகவும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கிரியை செய்துட்டு இருக்கிறார். அது இன்னைக்கு புரியாது. ஆனா அதனுடைய முடிவாகிய கிறிஸ்து வரும் பொழுது இந்த ஜீனியாலஜிக்கு ஒரு பெரிய மீனிங்கே வந்துச்சு. ஓ, இதனாலதான் நாத்தானுக்கு அப்படிலாம் நடந்துச்சு. நாத்தான நம்ம கண்டுக்கவே இல்லை. ஆனா நாத்தான சாலமோன் ஒரு பக்கம் ராஜ குலமா போயிட்டு இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் இந்த தாவீதுக்கு சிங்காசனத்துல உட்கார்றவங்க இல்லாம போயிடக்கூடாதுன்றதுக்காக நாத்தான்ல வந்து கிறிஸ்து வருகிறார். இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 2 ஜீனியாலஜி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் எப்படி செயல்படுகிறார். இதுக்கிடையில பாபிலோன் சிறையிருப்பு வந்துச்சு, மேதிய பெர்ஷிய சிறையிருப்பு வந்துச்சு, கிரேக்கர்கள் வந்தார்கள், ரோமர்கள் வந்தாங்க. இதுல எதிரியுமே இந்த வம்ச வரலாறு, வம்ச பட்டியல்ல யாரும் இல்லாம போல ப்ராப்பரா எல்லாருமே இருக்கும். முற்காலத்துக்கு பாத்தீங்கன்னா ஆதாம் வரைக்கும் போய் முடியும். அப்படின்னா இடையில ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. அது இந்த உலகத்துல இருந்து கர்த்தருடைய இந்த கூட்டத்தை என்ன பண்ணி விடல, அழிச்சு விடல. கோசேனுங்கிற ஒரு பெரிய பட்டணத்துல இஸ்ரவேல் இருக்காங்க. முழு எகிப்தும் அழிக்கப்பட்டோம், கோசேன் பாதுகாக்கப்பட்டது போல எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவர்களுடையவர்களை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் இருக்குன்னா கர்த்தர் அவர்களை பாதுகாக்க உண்மையுள்ளதா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை பாதுகாக்க மிகவும் உண்மையுள்ளதா இருக்கிறார். பாருங்களேன், தாவீதுக்கு அப்புறம் சாலமோனுடைய காலத்துக்கு அப்புறம் தேசம் பாவத்திற்குள்ள விழுந்தாலும் அவர் அதிலும் ஒரு சந்ததி என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, பாதுகாத்து பத்திரப்படுத்தி அதை வளர்த்து உருவாக்கி எடுத்துக்கிறார். மோசே 3 மாதம் அளவு என்ன பண்ண மாட்டான்னா வீட்டுல மறைத்து வளர்க்கப்பட்டே இருக்கிறான், வளர்த்துட்டே இருக்கிறாங்க, யாருக்கும் தெரியும். இதே போல கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் சொன்ன வார்த்தை ஒரு குடும்பத்தின் மேல ஒரு சித்தத்தை வச்சதுக்கு அப்புறம் அவங்களை எவ்வளவு மறைவாங்க. பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் வந்து பட்டணத்தை அடிச்சு எத்தனையோ பேரை கொல்லும் பொழுதும் இந்த சந்ததியில சேதம் வராம இருந்துச்சு. பாருங்களேன், தாவீதுடைய சந்ததி சேதப்படாம இருந்துச்சு. பாதுகாக்க மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் வந்துச்சு, கோரேஸ் வந்தார், தரியு வந்தார், அகாஸ்வேர் வந்தார், அர்தசஷ்டா ராஜா வந்தார், அலெக்சாண்டர் வந்தார். இதெல்லாம் அர்தசஷ்டா வரைக்கும் கூட நல்லவங்களா இருந்தாங்க. ஆனா அலெக்சாண்டருக்கு அப்புறம் உள்ளவர்கள் எல்லாரும் யூதர்களை கொல்லணும்னே பார்த்தவங்க. ஆன்டியோகஸ் எபிபனஸ்லாம் யூதர்களை கொல்லணும்னு பார்த்தவங்க, யூத ஜனத்தை அழிக்கணும்னு பார்த்தவங்க. அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலும் தேவன் ஒரு பெரிய சந்ததியை பாதுகாப்பார். நம்மையும் அவர் ஒரு வார்த்தையோடு தான் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே அவர் ஒவ்வொரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒவ்வொரு நோக்கம் வைத்திருக்கிறார்னா உலகத்துல என்ன சூழ்நிலை நடந்தாலும் சரி, கேஸ் விலை 10,000 ரூபாய் ஆனாலும் சரி, பெட்ரோல் விலை 20,000 ரூபாய் ஆனாலும் சரி, நம்மை போஷிக்கவும் நம்மை காக்கவும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொரோனா வந்துச்சு, பலவான்களும் பயில்வான்களும் வே புரோட்டீன் அள்ளி அள்ளி தின்னு மசுல வளர்த்து வச்சவங்க எல்லாரும் கொரோனா அடிச்சு, நம்மையோ அது நின்றும் கர்த்தர் பாதுகாத்தாருன்னா நம்மை குறித்து அவர் ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை குறித்து அவர் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற முடியும் அளவு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுகிறது இல்லை, உன்னை விட்டு விலகிறது இல்லை. யாக்கோபு வனாந்திரத்தையே கடக்கணும், அவன் கடந்தான். அந்த கானானை தாண்டி மறுபடியும் மெசொப்பொத்தேமியாவுக்கு போகணும், பெரிய பிரயாணம், தனியா போறான். சொல்றான், வெறும் கோலும் கையுமாக
அதாவது அவன்கிட்ட என்ன கிடையாது, சாப்பாடு கூட கிடையாது. வெறும் ஒரு கோடு, இன்னொரு பக்கம் என்னதான் இருக்கு, கையெல்லாம் இருக்கு. அந்த இதோடு அவனை நடத்தி அவனை போஷித்து உடுத்தெடுத்து வெறும் கோடும் கையுமாய் போனவனை இரு பரிவாரங்களோடு திரும்ப கடந்து வர செய்து அவனுக்கு 12 பிள்ளைகளை தந்து அந்த பிள்ளையில ஒரு பிள்ளையோட வம்சத்துல அவர் பிறந்து நிலைத்திருக்க பண்ணுவார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படியே எழுந்து நின்று தேவனை நம்ம செபித்து நம்ம முடிக்க போகிறோம். இந்த தேவ சமூகத்தில் எழுந்து நின்று கொள்ளலாம்.